உத்தராகண்ட் நிலச்சரிவில் சிக்கிய தமிழர்கள் 30 பேரும் பத்திரமாக மீட்பு. தனி விமானம் மூலம் சென்னை அழைத்து வர தமிழக அரசு ஏற்பாடு. உத்தராகண்டில் மீட்கப்பட்டு முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள தமிழர்களுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. மீட்க உதவிய தமிழ்நாடு அரசுக்கு தமிழர்கள் உருக்கத்துடன் நன்றி. ஓஹோ, சரி. அங்கேருந்து வந்த உடனே நான் இங்கே ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன். பாக்கெல்லாம் போத்துக்கிறது சொல்லியிருக்கேன். சரி, தைரியமா இருங்க. ரைட்டு, தைரியமா இருங்க. எல்லாத்தையும் சொல்லுங்க, நான் பேசுறேன்னு. எல்லாம் நாங்கள் தொடர்பு இருக்கோம். அங்கே இருக்க கலெக்டர் சரிம்மா, சரிம்மா. நான் தைரியமா இருக்கேன். ரைட்டுமா. வணக்கம் 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 வணக்கம். முதலமைச்சர் பதவியிலிருந்து 2 நாட்களில் விலகப் போவதாக அரவிந்த் கெஜ்ரிவால் திடீர் அறிவிப்பு. பிரிட்டிஷ் ஆட்சியை விட மோசமானது ஒன்றிய பாஜக அரசு என்று கெஜ்ரிவால் விமர்சனம். ஆட்சியில் அதிகாரம் பங்கு என்ற பேச்சுக்கே இடமில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு திட்டவட்டம். ஆட்சியில் பங்கு என்கிற கோரிக்கை யாரையும் மிரட்டுவதற்காக எழுப்பும் குரல் அல்ல என்று திருமாவளவன் விளக்கம். தமிழக மீனவர்களை மொட்டையடித்து அவமரியாதை செய்யும் அதிகாரத்தை இலங்கை அரசுக்கு யார் கொடுத்தது என ராமதாஸ் கேள்வி. பிற மாநிலத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இத்தகைய அவமதிப்பு நிகழ்த்தப்பட்டிருந்தால் ஒன்றிய அரசு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்குமா என கண்டனம். சென்னையில் மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கரைக்கப்பட்ட விநாயகர் சிலைகள். தண்டையார்பேட்டை அருகே விநாயகருக்கு தேங்காய் உடைத்து இஸ்லாமியர்கள் பூஜை. தொடர் விடுமுறையால் உதகையில் குவிந்த சுற்றுலா பயணிகள். படகு சவாரி செய்தும் இயற்கை அழகை ரசித்தும் உற்சாகம். கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் ஓணம் பண்டிகை உற்சாக கொண்டாட்டம். பாரம்பரிய செண்டை மேள இசையுடன் திருச்சூரில் களை கட்டிய விழா. உத்தரகாண்ட் நிலச்சரிவில் சிக்கித் தவித்த 30 தமிழர்களும் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்திலிருந்து உத்தராகண்ட் மாநிலத்தின் ஆதி கைலாஷ் பகுதிக்கு பெண்கள் உட்பட 30 பேர் ஆன்மீக சுற்றுலா சென்றுள்ளனர். இந்நிலையில் அந்த மாநிலத்தில் தொடர் கனமழை பெய்து வரும் நிலையில் அவர்கள் ஆதி கைலாஷ் பகுதிக்கு சென்றுவிட்டு மலைப்பகுதி வழியாக வேனில் திரும்பி வந்து கொண்டிருந்த போது தவாகாட் தானாக்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் அவர்கள் கீழே இறங்கி வர முடியாமல் சிக்கி தவித்தனர். இந்த நிலச்சரிவு காட்சி சமூக வலைதளங்களில் வெளியாகி கான்பூரை அதிரச் செய்தது. உத்தராகண்ட் நிலச்சரிவில் தமிழர்கள் சிக்கிக் கொண்டதாக தகவல் வெளியான நிலையில் தமிழ்நாடு அரசு துரித நடவடிக்கையை மேற்கொண்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் தலா 5 பேர் வீதமாக அவர்கள் அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டனர். இந்நிலையில் அங்குள்ள முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள தமிழர்களுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொலைபேசி மூலம் நலம் விசாரித்தார். அவர்களை தைரியமாக இருக்கும்படி அவர் அறிவுறுத்தினார். அப்போது தங்களை மீட்க உதவிய தமிழ்நாடு அரசுக்கு அவர்கள் நெகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தனர்.
ஓஹோ சரி, அங்கேருந்து வந்த உடனே நான் இங்கே ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன், பாக்கியெல்லாம் போத்துக்கிறது சொல்லியிருக்கேன். இப்போ 10 பேர் வந்துட்டோம், சரி 20 பேர் வந்துட்டு இருக்காங்க. சரி தைரியமா இருங்க. நன்றி சார், மிக்க நன்றி உங்களுக்கு தான். ரைட்டு தைரியமா இருங்க, இல்லாட்டி சொல்லுங்க நான் பேசுறேன்னு. நன்றி, தைரியமா இருங்க. ரொம்ப நன்றி சார். ரைட்டுமா. மீட்பு பணியில் ஈடுபட்ட உத்தராகண்ட் அதிகாரிகள் மிகவும் அன்புடன் நடந்து கொண்டதாகவும் மீட்பு நடவடிக்கையில் தமிழ்நாடு அரசின் துரிதமாக செயல்பட்டதாகவும் உத்தராகண்டில் உள்ள தமிழர்கள் நெகிழ்ச்சியுடன் கூறியுள்ளனர். காலை 11 மணியிலிருந்து 3 வரை 5 பேராக நம்ம தாட்சில் கொஞ்சம் அடைந்தோம். தாட்சில் நாம் மெடிக்கல் செக்கப் எல்லாம் முடிந்து அனைவரும் நலமாக இருக்கிறோம். அடுத்து நாங்கள் தாட்சில் வந்து சென்னை வழியாக டெல்லி வழியாக சென்னை சிதம்பரம் வந்தடைவோம். மீட்கப்பட்ட தமிழர்கள் அனைவரும் பாதுகாப்பாக உள்ளதாக கடலூர் மாவட்ட ஆட்சியர் ஆதித்ய செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். அவர்கள் அனைவரையும் தனி விமானம் மூலம் ஓரிரு நாட்களில் தமிழ்நாடு அழைத்து வர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. டெல்லி முதலமைச்சர் பதவியில் இருந்து இன்னும் 2 நாட்களில் விலகப் போவதாக அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட முதலமைச்சர் கெஜ்ரிவால் திகார் சிறையில் அடைக்கப்பட்டார். இதனிடையே சிபிஐ தொடர்ந்த வழக்கில் முதலமைச்சர் அலுவலகம் செல்லக்கூடாது, அரசு கோப்புகளில் கையெழுத்திடக்கூடாது என்பன உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகளுடன் கடந்த 13ஆம் தேதி உச்சநீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கியது. இதையடுத்து இரு வழக்குகளிலும் ஜாமீன் பெற்ற நிலையில் 176 நாட்களுக்கு பிறகு திகார் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டார். இந்நிலையில் டெல்லியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஆம் ஆத்மியின் தலைமை அலுவலகத்திற்கு இன்று முற்பகல் வந்த கெஜ்ரிவால் அங்கு கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களிடையே உரையாற்றினார். அப்போது தன் மீதான வழக்கு முடிவடையாததால் ஜாமீன் கிடைத்தாலும் முதலமைச்சரின் இருக்கையில் தன்னால் அமர முடியாது என்றும், எனவே அடுத்த 2 நாட்களில் பதவியை ராஜினாமா செய்ய போவதாகவும் தெரிவித்தார். மேலும் பிரிட்டிஷ் ஆட்சியை விட மத்திய பாஜக அரசு மோசமானதாக உள்ளது என்றும் கடுமையாக விமர்சித்த கெஜ்ரிவால் டெல்லி சட்டமன்றத்தை கலைத்துவிட்டு தேர்தலை சந்திக்கப் போவதாகவும் கூறினார். மேலும் தான் எந்த ஊழலும் செய்யவில்லை என்று கூறிய கெஜ்ரிவால் மக்கள் முன்பு அக்னி பரீட்சை நடத்தி மீண்டும் தேர்தலில் வெற்றி பெற்ற பின்பே முதலமைச்சர் நாற்காலியில் அமருவேன் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். 2 दिन के बाद, आज से 2 दिन के बाद मैं सीएम की कुर्सी से इस्तीफा देने जा रहा हूं और मैं तब तक सीएम की कुर्सी पे नहीं बैठूंगा जब तक जनता अपना फैसला ना सुना दे। मैं जनता के बीच में जाऊंगा, गली गली में जाऊंगा, घर घर में जाऊंगा. சிபிஐ, அமலாக்கத்துறை போன்ற விசாரணை அமைப்புகளை எதிர்க்கட்சிகளை பழிவாங்குவதற்கான அரசியல் ஆயுதங்களாக மத்திய பாஜக அரசு பயன்படுத்துகிறது என்றும் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டினார். சுதந்திர தினத்தன்று அமைச்சர் அதிஷியை தேசிய கொடியேற்ற அனுமதிக்க கோரி சிறையில் இருந்தபடி துணைநிலை ஆளுநருக்கு கடிதம் எழுதியதாகவும், ஆனால் இது தொடர்பாக மீண்டும் கடிதம் எழுதினால் குடும்பத்தினரை சந்திக்கும் அனுமதியை நிறுத்திவிடுவோம் என்று தன்னை அதிகாரிகள் மிரட்டியதாகவும் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். கெஜ்ரிவாலின் பதவி விலகல் அறிவிப்பு அரசியல் வட்டாரத்தில் பேசு பொருளாக மாறியுள்ளது. சென்னை மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பொது இடங்களில் வைத்து வழிபாடு நடத்தப்பட்ட சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கடலில் கரைக்கப்பட்டன. மேளதாளங்களுடன் விநாயகர் சிலை ஊர்வலம் களை கட்டியது. கடந்த 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்ட நிலையில் சென்னை மாநகரில் 1524 விநாயகர் சிலைகளை பொது இடங்களில் வைத்து வழிபட அனுமதி அளிக்கப்பட்டது. அந்த சிலைகளை கரைக்கும் நிகழ்வு காசிமேடு, திருவொற்றியூர், பட்டினப்பாக்கம், நீலாங்கரை ஆகிய கடற்கரைகளில் நடைபெற்றது. பாதுகாப்பு பணிகளில் 16,500 காவலர்கள், 2000 ஊர்காவல் படையினர் ஈடுபட்டனர். ராட்சத விநாயகர் சிலைகள் மேளதாளங்களுடன் வாகனங்களில் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கிரேன்கள் உதவியுடன் கடற்கரைகளில் கரைக்கப்பட்டன. ஊர்வலம் நடைபெறும் பாதைகள் முன்கூட்டியே வரையறுக்கப்பட்டு போக்குவரத்திற்கு இடையூறு இல்லாதவாறு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஒவ்வொரு விநாயகரும் கலர்ஃபுல்லாக இருக்கிறாரு. ஒவ்வொரு கலர் பார்க்கும்போதும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு. நம்மளாம் வீட்டில் ஒரு மண் பிள்ளையார் வச்சு கும்பிடுவோம். ஸோ இங்கே வந்து பர்பிள் கலர், பிங்க் கலர், பிளாக் அண்ட் ஒயிட், சில்வர் சொல்லிட்டு கலராக பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கு.
தண்டையார்பேட்டையில் விநாயகர் சிலைக்கு இஸ்லாமியர்கள் தேங்காய் உடைத்து பூஜை செய்தனர். அவர்களை இந்து முன்னணியினர் பொன்னாடை போர்த்தி கௌரவித்தனர். அதைத் தொடர்ந்து இஸ்லாமியர்கள் முன்னே செல்ல மத நல்லிணக்க நிகழ்வாக விநாயகர் சிலை ஊர்வலம் நடைபெற்றது. இதேபோல் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட விநாயகர் சிலைகள் மாமல்லபுரம் கடலில் கரைக்கப்பட்டன. இதனையொட்டி 100க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். பொன்னேரி சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து எடுத்துச் செல்லப்பட்ட 100க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் பழவேற்காடு கடலில் கரைக்கப்பட்டன. சிலைகளை கடலில் கரைக்க ஏராளமான தன்னார்வலர்கள் உதவி செய்தனர். மகாபலி மன்னரை வீட்டிற்கு வரவழைக்கும் திருவோணம் பண்டிகையை கேரளா மட்டுமின்றி தமிழ்நாடு மக்களும் உற்சாகத்துடன் கொண்டாடினர். வயநாடு பாதிப்பு காரணமாக கேரளாவின் பல்வேறு பகுதிகளில் ஓணம் பண்டிகை மிக எளிமையாகவே கொண்டாடப்பட்டது. வீடுகளில் அத்தப்பூ கோலமிட்டும் ஓணம் சத்யா விருந்து படைத்தும் மகாபலி மன்னனை மக்கள் வீட்டிற்கு அழைத்தனர். திரிஷூரில் உள்ள பிரசித்தி பெற்ற திரிக்கக்ரா வாமனமூர்த்தி கோயிலில் ஆராட்டு எழுநள்ளிப்பூ விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதையொட்டி கோயில் வளாகத்தில் செண்டை மேளம் இடைவிடாமல் முழங்கியது பலரையும் பரவசத்தில் ஆழ்த்தியது. கேரளாவை ஒட்டியுள்ள குமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ஓணம் கொண்டாட்டம் களை கட்டியது. குழித்துறை பகுதியில் மலையாள மொழி பேசும் மக்கள் புத்தாடை அணிந்தும் வீட்டில் அத்தப்பூ கோலமிட்டும் ஓணம் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். மகாபலி மன்னர் வேடமணிந்து வந்தவர் வீடு வீடாக மக்களை சந்தித்து ஆசி வழங்கினார். இதேபோல் ஈரோட்டிலும் ஓணம் பண்டிகையை ஒட்டி மலையாள மக்கள் புத்தாடை அணிந்து தங்களது வீடு முன் அத்தப்பூ கோலமிட்டும் திருவாதிரை நடனமாடியும் குடும்பத்துடன் களிப்பில் மூழ்கினர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் அதிகாலையில் கோயிலுக்கு சென்று சிறப்பு பூஜைகள் செய்த மக்கள் பின்னர் வீட்டில் பூக்கோலமிட்டும் சிறப்பு விருந்து தயாரித்தும் ஓணத்தை கொண்டாடினர். கோவை சித்தாபுதூர் ஐயப்பன் கோவிலிலும் பூக்கோலமிட்டு ஓணம் பண்டிகையை மக்கள் கொண்டாடினர். வயநாடு நிலச்சரிவு காரணமாக கொண்டாட்டத்தை எளிமையாக்கி கொண்டதாக அவர்கள் தெரிவித்தனர். எப்பவுமே வரதுதான், இப்போ அந்த வயநாடு இஷ்யூக்கெலாம் அப்புறம் நார்மலி சிம்பிளாக இந்த தாட்டி கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் பாயசம், ஸோ அதெல்லாம் தான். இப்போ வயநாடு இன்சிடென்ட், ஸோ எல்லாருமே அதே தான். கூட்டமும் கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த தாட்டி கோயிலுக்கு வந்து கொஞ்சம் ஃபுட்டு, அதோட சரி ஃபேமிலி கூடவே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. வீட்டில் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கோம். ரொம்ப கிராண்டாலாம் எதுவும் பண்ணாமல் நார்மல் பேசிக் ஃபுட்டு, பூக்கோளம் சின்னதாக போட்டுக்கிட்டு, நார்மலாக அப்படியே பெருசாலாம் போடுறது உண்டு. இப்போ சின்னதாக போட்டுட்டு திருவோணபுரிலையும் பூக்கோளம் போடுவோம். பூக்கோளம் போட்டு நல்ல பல வகையான சாதனங்கள்லாம் சமையல்லாம் பண்ணி எல்லாருக்கும் சிறப்பாக கொடுப்போம். கோயிலில் வந்து தரிசனம் பண்ணுவோம். இப்போ இந்த கோயிலையும் சிறப்பாக பார்த்தீங்கன்னா பூக்கோளம் போட்டிருக்காங்க. எல்லாருக்கும் வந்து அன்னதானமும் பண்ணுறாங்க, அதாவது சத்தியாவும் விளம்புறாங்க. இதேபோல் வட மாநிலங்களிலும் ஓணம் பண்டிகை களை கட்டியது. டெல்லியில் உள்ள குருவாயூரப்பன் கோயிலில் அதிகாலையிலேயே திரண்ட மலையாள மொழி பேசும் மக்கள் அத்தப்பூ கோலமிட்டு வழிபட்டனர். ஓணம் பண்டிகை மற்றும் வார விடுமுறை உள்ளிட்ட தொடர் விடுமுறையொட்டி தமிழ்நாட்டில் உள்ள உதகை, கொடைக்கானல் மற்றும் கன்னியாகுமரி சுற்றுலா தலங்களில் பயணிகள் குவிந்தனர். உதகை படகு இல்லத்தில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்து படகுகளில் சவாரி செய்து இயற்கை காட்சிகளை கண்டு ரசித்தனர். உதகை படகு இல்லத்தில் மோட்டார் படகுகள் மட்டுமின்றி 2 மற்றும் 4 செல்லும் மிதி படகுகளில் சவாரி செய்து மகிழ்ந்தனர். கூட்டம் அதிகரித்ததால் நீண்ட வரிசையில் காத்திருந்த சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் தங்களுக்கு பிடித்த படகுகளின் சவாரி செய்து மகிழ்ந்தனர். இதேபோல ரோஜா பூங்கா, அரசு தாவரவியல் பூங்கா, பைன் ஃபாரஸ்ட், படப்பிடிப்பு தளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் சுற்றுலா பகுதிகளின் கூட்டம் அதிகரித்து இருந்தது.
என் பேர் மைத்லிங்க. நாங்கள் யூஎஸில் இருக்கோம். நாங்கள் எவ்ரி இயர் நாங்கள் வெக்கேஷனுக்கு இங்கே கோயம்புத்தூர் வருவோம். வரப்பெல்லாம் ஊட்டி மிஸ் பண்ணுறதே இல்லைங்க. ஃபேமிலியோடு இந்த இயர் வந்திருக்கோம். நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுறோம். கோயம்புத்தூர் வந்து ஃபேமிலியோட ஒரு ட்ரெடிஷனாக எப்போவுமே ஊட்டிக்கு வந்து இங்கே போட் ஹவுஸ் போயிட்டு ஹார்ஸ் ரைடிங் போயிட்டு ஊட்டியில் எங்கேயாச்சும் ஜாலியாக ஒரு வீக்கெண்ட் தங்கிட்டு திருப்பி போகிறது தான். வருஷம் மிஸ் பண்ணாமல் வந்துடுவோம். இன்றைக்கி இப்போ போட் ஹவுஸ் வந்திருக்கோம். பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது செலிப்ரேட் பண்ணிட்டு இன்றைக்கி போட் ஹவுஸ் வந்திருக்கோம். நல்லா ஓணத்துக்கு கூட்டமாக ஜேன்னு இருக்குது. இப்போ போட் ஹவுஸுக்கு போயிட்டு ஜாலியாக ஹார்ஸ் ரைடிங் போயிட்டு சாப்பிட்டு இப்போ கோயம்புத்தூர் திரும்பிடுவோம். இதனிடையே நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள பிரதான சாலைகளில் உலா வரும் மான்கள் கூட்டம், காட்டு எருமைகள், யானைகள், புலி உள்ளிட்ட ஏராளமான வன விலங்குகளையும் சுற்றுலா பயணிகள் உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர். அதேபோல தொடர் விடுமுறை மற்றும் ஓணம் பண்டிகையையொட்டி கன்னியாகுமரியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். வயநாடு நிலச்சரிவு காரணமாக கேரளாவில் ஓணம் பண்டிகை பெரிய அளவில் கொண்டாடப்படாத காரணத்தால் அங்கு இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குமரிக்கு வருகை தந்தனர். இதனிடையே அதிகாலையில் மேகமூட்டம் இல்லாததால் கடற்கரையில் குவிந்த சுற்றுலா பயணிகள் சூரிய உதயத்தை கண்டு ரசித்தனர். பின்னர் கடலில் நீராடியும் அலைகளோடு விளையாடியும் சுற்றுலா பயணிகள் உற்சாகம் அடைந்தனர். மது ஒழிக்கும் விவகாரத்தில் பாமக குறித்த பேச்சுகளை திருமாவளவன் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் பேசியிருந்த நிலையில் பாமகவின் மது ஒழிப்பு கொள்கை குறித்து தாம் விமர்சனம் செய்யவில்லை என திருமாவளவன் மறுத்துள்ளார். இந்தியாவில் மது ஒழிக்கின்ற ஒரு மாநாடோ ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு கூட்டமோ யார் நடத்தினாலும் நாங்கள் அதை ஆதரிப்போம். அந்த வகையிலே தான் திருமாவளவன் இது நடத்தினா நாங்கள் ஆதரிப்போம், அவ்வளோதான். அதில் எங்களை அழைக்கிறாரு, கூப்பிடல, அதெல்லாம் வேறு விதம். நாங்கள் யார் நடத்தினாலும் நாங்கள் ஆதரிப்போம். ஏன்னா இது எங்களுடைய எங்கள் கட்சியினுடைய அடிமட்ட கொள்கை அது. ஆனாலும் இவங்க அந்த கட்சி இவங்க இந்த கட்சி அப்படிலாம் பேசுறதுல அது நிறுத்திக்கணும். மது ஒழிப்பில் நாங்கள் PhD படிச்சிருக்கிறோம். திருமாவளவன் அவர்கள் இப்போதான் LKG வந்திருக்கிறார். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. நாங்கள் LKG படித்தாலும் சரி, எங்களுக்கு அந்த சமூக பொறுப்புணர்வு இருக்கிறது என்பது மக்கள் புரிந்து கொண்டால் போதும். தலித் நான் தலித் என்று பிரித்து ஒரு வெறுப்பு அரசியலை விதைத்தது பாமக. இதை அவர்களால் மறுக்க முடியாது. அதனால் ஏற்பட்ட கசப்பான அனுபவத்தின் அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகளின் முன்னணி தலைவர்கள் கலந்து பேசி நாங்கள் ஒரு முடிவை, ஒரு நிலைப்பாட்டை எடுத்தோம். அதைத்தான் நான் திரும்ப சொல்கிறேன். அவர் மது ஒழிப்பில் ஈடுபடுகிறார்கள் அல்லது அந்த கருத்தில் உறுதியாக இருக்கிறார்கள் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை நான் குறைத்து மதிப்பிடவும் இல்லை, நான் விமர்சிக்கவும் இல்லை. அவர்கள் செய்யவில்லை என்றும் நான் சொல்லவில்லை. எங்களால் அப்படி இணைந்து பயணப்பட முடியாத ஒரு நிலை இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்டினேன், அவ்வளவு. இனி முக்கியமான நிகழ்வுகளை ஒரு நிமிட செய்திகளாக பார்க்கலாம். கூலி படப்பிடிப்பு தளத்தில் நடிகர் ரஜினிகாந்த் வேட்டையின் பாணியில் ஓணம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். DJ ஞானவேல் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்து வரும் வேட்டையன் திரைப்படத்தில் இருந்து அண்மையில் மனசுலாயோ என்ற பாடல் வெளியிடப்பட்டது. அதே நேரத்தில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்திலும் ரஜினிகாந்த் நடித்து வருகிறார். ஓணம் கொண்டாட்டத்தை முன்னிட்டு கூலி படப்பிடிப்பு தளத்தில் மனசுலாயோ பாடலுக்கு ரஜினி ஆடிய காட்சிகள் வெளியிடப்பட்டுள்ளன. கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் 23 வயது இளைஞர் நிஃபா வைரஸ் காரணமாக உயிரிழந்த நிலையில் இளைஞருடன் தொடர்பில் இருந்த 26 பேரும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். உயிரிழந்த இளைஞர் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் இருந்து காலில் காயத்துடன் வந்து பெரிந்தல்மண்ணாவில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுள்ளார். கோழிக்கோடு மருத்துவமனையின் முதன்மை ஆய்வக சோதனையில் அவருக்கு நிபா தொற்று இருப்பது தெரியவந்துள்ளது. எனினும் தொற்றை உறுதிப்படுத்த இரத்த மாதிரிகள் புனேவில் உள்ள ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது. இதனிடையே தொற்றால் சிகிச்சை பெற்று வந்த இளைஞர் உயிரிழந்த நிலையில் அவருடன் தொடர்பில் இருந்தவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டனர். மேலும் உயிரிழந்த இளைஞரின் சொந்த ஊரான திருவாலி ஊராட்சி நடுவத்தியை அடுத்துள்ள வண்டூர் பகுதியில் கேரள சுகாதாரத்துறை அதிகாரிகள் தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள்.
2023-24 நிதியாண்டில் வழங்கப்பட்ட முத்ரா கடன் தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். 34 லட்சம் பேர் வசிக்கும் கோவையில் 20 லட்சம் பேருக்கு முத்ரா கடன் வழங்கப்பட்டிருப்பதாக கூறிய நிர்மலா தனக்கு வந்த தகவலை தெரிவித்ததாக மழுப்பலாக பதிலளித்திருந்தார். இது தொடர்பாக செல்வ பெருந்தகை விடுத்திருக்கும் அறிக்கையில் நிர்மலா சீதாராமனின் கூற்று உண்மைக்கு புறம்பான கருத்து என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழில் முனைவோர் கூட்டத்தில் ஒரு புள்ளிவிவர மோசடியை நிகழ்த்தியதாக நிர்மலாவுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கும் அவர் 2023-24 நிதியாண்டில் வழங்கப்பட்ட முத்ரா கடன் தொடர்பாக மாவட்ட வாரியாக புள்ளி விவரங்கள் கொண்ட வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ஆவணி மாத கடைசி முகூர்த்த நாள் என்பதால் திருச்செந்தூர் முருகன் கோவில் வளாகத்தில் இன்று ஒரே நாளில் 100க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடந்தன. திருமணத்தை நடத்தவும் மணமக்களை வாழ்த்தவும் வந்திருந்த உறவினர்கள் கூட்டத்தால் திருச்செந்தூர் கோயில் வளாகம் கூட்ட நெரிசலாக இருந்தது. அத்துடன் ஞாயிறு விடுமுறை தினக்கூட்டமும் சேர்ந்ததால் 4 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். இந்நிலையில் புரட்டாசி மாத பௌர்ணமியை ஒட்டி செவ்வாய் மற்றும் புதன்கிழமை மாலை வரை சிறப்பு தரிசனம் கிடையாது என்று கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஆனால் எப்போதும் போல பொது தரிசனம் செய்யலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அருகே திரிசூலநாதர் கோயில் குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. திரிசூலத்தில் அமைந்துள்ள 1000 ஆண்டுகள் பழமையான திரிசூலநாதர் கோவிலில் அறநிலையத்துறை சார்பில் குடமுழுக்கு நடத்தப்பட்டது. 6 நாட்களாக தொடர்ந்து யாகசாலை பூஜைகள் நடைபெற்று வந்த நிலையில் காலையில் கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு நடத்தப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கிட்டத்தட்ட 1200 வருஷம் பழமையானது. சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கோவில். அதற்கான கல்வெட்டுகள்லாம் இங்கே இருக்குது. 56 திறக்கப்பட்டு 72 முதல் கும்பாபிஷேகம். அதற்கப்புறம் அடுத்தடுத்து 12 வருஷத்துக்கு ஒரு தூரம் கும்பாபிஷேகம் நடந்துகிட்ருக்கு. 84, 96, 2008, 2008க்கு அப்புறம் இப்போ 2024 இன்னைக்கு கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த திம்பம் மலைப்பாதையில் அதிக பாரம் ஏற்றிச் செல்லும் லாரிகளால் தொடர்ந்து 3வது நாளாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் வாகனங்கள் இருபுறங்களிலும் சுமார் 3 மணி நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை உருவானது. திம்பம் மலைப்பாதை வழியாக அதிகபட்சமாக 25 டன் வரை மட்டுமே பாரம் ஏற்றிச் செல்ல வேண்டிய சூழலில் கூடுதலாக பாரம் ஏற்றிச் செல்வதால் இந்த நிலை தொடர்வதாக பலரும் புகார் தெரிவித்துள்ளனர். கர்நாடக மாநிலத்துக்கு செல்லும் முக்கிய பாதையாக திம்பம் பாதை இருக்குது. இந்த 2-3 நாளாக பயங்கரமான வாகன போக்குவரத்து நெரிசல். 16 டன் தான் இந்த வழித்தடத்தில் அனுமதிங்கிற சூழ்நிலையில் இப்போது 20 முதல் 25 டன்னுக்கும் அனுமதி வழங்கப்படுறதா தெரிய வருது. என்ன காரணம்னு தெரியல. கூடிய விரைவில் அரசும் போக்குவரத்து கழகமும் நெடுஞ்சாலைத்துறையும் இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து எங்கள் மாதிரி பொதுஜனங்கள் பாதிப்படையாமல் போக்குவரத்துக்கு சீராக சென்று வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். நாகை அக்கரைப்பேட்டை முத்துமாரியம்மன் கோயில் குடமுழுக்கு விழாவையொட்டி மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக இஸ்லாமியர்கள் சீர்வரிசை கொண்டு சென்று வழிபட்டனர். நாகை, காரைக்கால், மயிலாடுதுறை மாவட்ட 66 மீனவ கிராமங்களுக்கு தலைமை கிராமமாக விளங்கும் அக்கரைப்பேட்டையில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு அங்குள்ள முத்துமாரியம்மன் கோயிலில் குடமுழுக்கு விழா நடைபெற்றது. இதையொட்டி கல்லார் கிராமத்தைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக சீர்வரிசை கொண்டு சென்று வழிபட்டனர். அப்போது 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஆலய மணி ஒன்றையும் அவர்கள் கோயில் நிர்வாகத்திடம் வழங்கினர். முன்னதாக சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மேளதாளம் முழங்க ஊர்வலமாக சீர்வரிசை கொண்டு சென்று அம்மனை வழிபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் டன் கணக்கில் பூக்கள் தேக்கமடைந்துள்ளதால் வியாபாரிகள் கவலை அடைந்துள்ளனர். வயநாடு நிலச்சரிவால் இந்த ஆண்டு கேரளாவில் ஓணம் பண்டிகை களை இழந்துள்ள நிலையில் மலர் சந்தைகளில் வியாபாரமும் களை இழந்தது.
குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் டன் கணக்கிலான மலர்கள் தேக்கமடைந்துள்ளன. இதனால் 1 கோடி ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக வியாபாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். பீகார் தேர்தலில் வெற்றி பெற்றால் 1 மணி நேரத்திற்குள் மதுவிலக்கை ரத்து செய்வேன் என்று ஜன்சுராஜ் கட்சியும் தேர்தல் வியூக நிபுணருமான பிரசாந்த் கிஷோர் வாக்குறுதி அளித்துள்ளார். பூரண மதுவிலக்கு என்ற கொள்கையை வலியுறுத்தி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் பேசி வரும் நிலையில் இருக்கும் மதுவிலக்கை ரத்து செய்வேன் என்று கூறியிருக்கிறார் புது கட்சி தலைவரான பிரசாந்த் கிஷோர். ஜன்சுராஜ் என்ற தனது அரசியல் கட்சியை தொடங்குவதாக அறிவித்துள்ள இவர் மாநிலத்தில் தற்போதுள்ள மதுவிலக்கு கட்டுப்பாடுகள் பயனற்றது என கூறியுள்ளார். பூரண மதுவிலக்கு என்பது சட்டவிரோதமாக மதுபானங்களை ஹோம் டெலிவரி செய்ய வழிவகுத்தது என்றும் அதனால் மாநிலத்திற்கு 20,000 கோடி ரூபாய் கலால் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது என்றும் பிரசாந்த் கிஷோர் கூறியுள்ளார். கர்நாடக இசைக்கு பெயர் போன சென்னை மியூசிக் அகாடமியில் முதன்முறையாக ஒப்பாரி, கானா பாடல்களும் ஒலிக்க உள்ளன. மியூசிக் அகாடமியில் ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதத்தில் கர்நாடக இசை தொடர்பான சொற்பொழிவு உரைகள் நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் நடப்பு ஆண்டு டிசம்பர் 16ஆம் தேதி முதல் ஜனவரி 1ஆம் தேதி வரை இசை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் முதன்முறையாக ஒப்பாரி, கானா பாடல்களும் இடம்பெறவுள்ளன. ஒப்பாரி பாடல் ஆராய்ச்சியாளரான டாக்டர் ஆர் ராமநாதன் ஒப்பாரி சார்ந்த சொற்பொழிவினை ஆற்ற இருக்கிறார். அதைத் தொடர்ந்து ஒடுக்கப்பட்ட மக்களின் கலாச்சார அடையாளமாக இருக்கும் கானா பாடல்கள் பற்றி, ஏழுமலையும் கிறிஸ்தவர்களின் கீர்த்தனைகள் குறித்து விதூஷி மார்கரெட் பாஸ்டின் ஆகியோரும் உரை நிகழ்த்த இருக்கின்றனர். கடின பயிற்சி மூலம் கற்றுக்கொள்ளப்படும் கர்நாடக இசை மற்றும் மக்களின் மனதில் தோன்றும் பாடல்களில் காணப்படும் வித்தியாசத்தை விளக்குவதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சூரிய மின்சக்தியில் தமிழ்நாடு ஒரே நாளில் 6090 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்து புதிய சாதனை படைத்துள்ளது. சூரிய மின் உற்பத்தி மற்றும் நுகர்வில் மாநிலம் புதிய உச்சம் தொட்டிருப்பதாக தமிழ்நாடு மின்சார வாரியம் தெரிவித்துள்ளது. அதன்படி கடந்த வியாழக்கிழமை 6090 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டிருப்பதாகவும் இது கடந்த 7ஆம் தேதி பதிவான 5985 மெகாவாட் உற்பத்தியை காட்டிலும் அதிகம் என்றும் கூறியுள்ளது. அதே நேரத்தில் சோலார் மின் நுகர்வு கடந்த 2ஆம் தேதி 43.7 மில்லியன் யூனிட்டாக இருந்த நிலையில் கடந்த 12ஆம் தேதி மின் நுகர்வு 45.47 மில்லியன் யூனிட்டாக உயர்ந்துள்ளது. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் 7800 மெகாவாட் மின் உற்பத்திக்கான சோலார் தகடுகளை தமிழ்நாடு அரசு பொருத்தியுள்ளது. இதன் மூலம் தற்போது வரை 521.73 மில்லியன் மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் அதிகபட்ச மின் தேவை 18,115 மெகாவாட்டாகவும் தினசரி மின் நுகர்வு 400 மில்லியன் யூனிட்டுகளாகவும் இருக்கின்றன. பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளையொட்டி அவரது சிலைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மறைந்த முன்னாள் முதலமைச்சரும் பேரறிஞருமான அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதையொட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள அவருடைய சிலைக்கு திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள அண்ணா சிலைக்கும் முதலமைச்சர் மற்றும் மூத்த அமைச்சர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள அண்ணாவின் உருவச்சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டுள்ள அவருடைய உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திமுகவின் பவள விழாவை ஒட்டி அண்ணா அறிவாலய கட்டிடத்தின் மேல் வைக்கப்பட்டுள்ள பவள விழா லட்சணையினையும் திறந்து வைத்தார். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள அண்ணா சிலைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். காஞ்சிபுரத்தில் உள்ள அண்ணா நினைவு இல்லத்தில் அவருடைய உருவச்சிலைக்கு அமைச்சர் தாமு அன்பரசன் மாலை அணிவித்தார். காரைக்குடியில் அமமுக அலுவலகத்தில் உள்ள அண்ணா உருவப்படத்திற்கு அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதேபோன்று சேலம், புதுக்கோட்டை, திருவாரூர், விருத்தாச்சலம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அண்ணா சிலைக்கும் அவரது உருவப்படத்திற்கும் திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.
அன்னபூர்ணா விவகாரத்தில் தன்னை பலிகடா ஆக்கிவிட்டதாக பாஜக கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட நிர்வாகி சதீஷ் தெரிவித்துள்ளார். ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் அன்னபூர்ணா உரிமையாளர் சந்தித்து மன்னிப்பு கோரிய வீடியோ வெளியான நிலையில் கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தியதாக கோவை சிங்காநல்லூர் பாஜக நிர்வாகி சதீஷ் அக்கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். இதுகுறித்து பேட்டியளித்த அவர், மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார் செய்த தவறை மறைக்க தன்னை பலிகடா ஆக்கிவிட்டதாக குற்றம் சாட்டினார். எனக்கு ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ், அதை உண்மையான்னு சொல்லி என்னுடைய சக நிர்வாகிகிட்ட தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட அனுப்பி கேட்குறேன். இது கட்சி விரோத நடவடிக்கை அப்படின்னா இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணது யார்? இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணவர் மேலேயுமே இதே கட்சி விரோத நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு இது வருது. கண்டிப்பாக அதையும் எடுக்கணும். இந்த விவகாரத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழ்நாடு வந்தவுடன் அவரிடம் விளக்கம் அளிப்பேன் எனவும் சதீஷ் கூறியுள்ளார். நீலகிரியில் உள்ள மலை சிகரங்களில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் பூத்து குலுங்கும் நீலக்குறிஞ்சி மலர்களால் மலைத்தொடரே ரம்மியமாக காட்சியளிக்கிறது. ஆசிய நாடுகளில் மட்டுமே புகலிடமாக கொண்டு 200 வகையான குறிஞ்சி மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. அவற்றுள் 150 வகை மலர்கள் இந்தியாவில் காணப்படுகிறது. குறிப்பாக 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் குறிஞ்சி மலர்கள் சுற்றுலா பயணிகள் பார்க்க விரும்பும் அரிய மலர்களுக்குள் ஒன்றாக உள்ளது. இவை தற்போது நீலகிரி மலைகளில் பூத்து குலுங்குவதால் மலை தொடரே நீலப்போர்வை போர்த்தியது போல அழகுற காட்சியளிக்கிறது. சுமார் 60 சென்டிமீட்டர் உயரம் வரை வளரக்கூடிய இந்த பூக்கள் பார்ப்பதற்கு ஆலய மணி போன்ற தோற்றத்தை உடையவை. மலைப்பாங்கான இடங்களில் படர்ந்திருக்கும் இந்த செடிகள் தற்போது எப்பநாடு மலை கிராமத்தை அழகாக்கியிருப்பது அந்த கிராம மக்களை மகிழ்ச்சியடைய செய்துள்ளது. நீலக்குறிஞ்சி பூத்திருப்பதால் மலைச்சிகரங்களுக்கு தேனீக்கள் மட்டுமின்றி அரிய வகை பறவை இனங்களும் படையெடுத்து வருகின்றன. பூக்களை ரசிக்க தமிழ்நாடு மட்டுமின்றி கேரளா, கர்நாடகாவில் இருந்தும் மக்கள் படையெடுக்க தொடங்கியுள்ளனர். அரிய மலர் பூத்திருப்பதால் கிராமம் செழிக்கும் என்று நம்புகின்றனர் எப்பநாடு கிராம மக்கள். சன்யு செய்திகளுக்காக செய்தியாளர் கௌதம். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனின் பேச்சுக்கு அதிமுக எதிர்வினையாற்றியுள்ளது. இது தொடர்பாக டிடிவி தினகரன், திமுகவின் TKS இளங்கோவன் ஆகியோர் கூறிய கருத்துகளையும் பார்க்கலாம். அதிகாரத்திலையும் பங்குன்னு திருமாவளவன் சொல்லியிருக்கிறாரு. நம்ம கூட்டணிக்கு வந்தா துணை முதலமைச்சர் பதவி திருமாவளவனுக்கு வழங்கப்படுமா? ஏங்க இவர் தேவையில்லாத பேசுறீங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் கட்சி எங்கள் ஆட்சியை பிடிக்கும். எடப்பாடியார் தான் முதலமைச்சர். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆளுகிறோம். கூட்டணி என்ற பேச்சே கிடையாது. கூட்டணி ஆட்சி என்பதே கிடையாது. தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தமிழக மக்கள் விரும்ப மாட்டாங்க. முதல்ல அதை நினைச்சுக்குங்க. மற்ற மாநிலங்கள்லாம் என்ன நடப்படுதுன்னு தெரியும். மகாராஷ்டிராவில் என்ன நடக்குது, மற்ற ஆந்திரா, மற்ற மாநிலங்கள்லாம் என்ன நடக்குதுன்னு தெரியும். தமிழ்நாட்டு மக்கள் விவரமானவர்கள். ஒன்று திமுகவா அதிமுகவானு தான் இந்த மாநில தேர்தல் நடக்கும். தமிழ்நாட்டுக்கான தேர்தல் 2026 தேர்தல் திமுகவா அதிமுக, ஸ்டாலினா எடப்பாடியாரா? நீங்கள் இதில் போய் அது செய்வீங்க இது செய்வீங்களான்ற பேச்சே கிடையாது. ஆட்சியும் அதிகாரத்திலும் பங்கு கேட்கிறாரு. அது என்ன தவறு இருக்கு? ஒரு கட்சி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கறது தவறு இல்லை. அவர் கேட்கறது ஒன்றும் தப்பாக சொல்லலை. அதற்காக நான் அவர் அந்த கூட்டணி விட்டு வரணுங்கிறதுக்காக சொல்லுவேன். திருமாவளவன் யோசித்து பேசக்கூடியவர் தான். நிறைய கருத்துக்களை அவர் ரொம்ப நிதானமாக தான் பேசுவார். எனக்கு என்னமோ அவர் இதை பார்த்து எனக்கு ஒன்று அவர் திமுக கூட்டணியில் தான் இருக்கார். திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்குறார். மதுவிலக்கு கொண்டு வாங்க, இப்போ இல்லைன்னா எப்போ கொண்டு வர போகிறீங்க, அதுக்காக ஒரு மாநாடு நடத்துகிறாரு. அதுக்கு மற்ற கட்சிகளையும் பிரதான எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுகவுக்கு அழைப்பு கொடுக்குறாரு. அது மாதிரி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு ஒரு கட்சி நினைக்கிறது தப்பு கிடையாது. அவர் பேசட்டும். பொது வெளியில் பேசுகிறதுக்கு நாங்கள் எப்படி பதில் சொல்ல முடியும்? எங்கள்கிட்ட பேசுனா நான் தலைவர்கள் பதில் சொல்லுவோம். இல்லை, மதுவிலக்கு மாநாட்டில் திமுக வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இது என்னென்னா அவர் பேசியிருக்கார் ஒன்று, அதை வச்சு நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் சீட் ஷேருங்கிறது கூட்டணி கட்சிகள் அனைத்தும் அமர்ந்து பேசும்பொழுது சில முடிவுகள் எடுப்பார்கள். அதை தலைமை எடுக்கும், தேர்தல் நேரத்தில் எடுக்கும். அதை பற்றி இப்போ பேசுகிறதுக்கு வேலை கிடையாது. அடுத்த தேர்தலில் தான் பேசணும். போன தேர்தலில் அந்த மாதிரி ஒப்பந்தம் இல்லை.
அடுத்த தேர்தலில் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஹரியானாவில் பாஜக வென்றால் தமக்குத்தான் முதலமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என அக்கட்சி மூத்த தலைவர் போர்க்கொடி தூக்கியதால் நிர்வாகிகள் குழப்பமடைந்தனர். ஹரியானா தேர்தலில் பாஜகவின் முதலமைச்சர் வேட்பாளராக தற்போதைய முதல்வரான நயாப் சிங் சைனியை கட்சியின் தலைமை அறிவித்து பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது. ஆனால் அவருக்கு எதிராகவும் தேர்தலுக்கு முன்பே முதல்வர் குறித்த பாஜக முடிவுக்கும் அக்கட்சியின் மூத்த சட்டமன்ற உறுப்பினர் அனில் விஜ் போர்க்கொடி உயர்த்தியுள்ளார். முன்னாள் அமைச்சரான அனில் விஜ் பாஜக வெற்றி பெற்றால் 6 முறை சட்டமன்ற உறுப்பினராக உள்ள தம்மைத்தான் முதலமைச்சராக அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். हरियाणा में भारतीय जनता पार्टी का सबसे वरिष्ठ विधायक, मैं 6 बार चुनाव लड़ चुका हूं, जीत चुका हूं और 7वीं बार मैं चुनाव लड़ रहा हूं. ஹரியானாவில் ஆளும் கட்சியாக உள்ள பாஜக உட்கட்சி பூசலால் பல்வேறு நெருக்கடிகளை எதிர்கொண்டு வருகிறது. போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டதால் அமைச்சர் ரஞ்சித் சௌதாலா, எம்எல்ஏ நாபா உள்ளிட்டோர் பாஜகவிலிருந்து விலகினர். இந்த சூழலில் முதலமைச்சர் வேட்பாளர் சைனிக்கும் எதிர்ப்பு எழுந்துள்ளதால் தொடர் சிக்கலை சந்தித்து வருகிறது. 90 தொகுதிகள் கொண்ட ஹரியானா மாநிலத்தில் வரும் 5ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது. சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.